Hey, hi, வணக்கம் மக்களே. I'm Vishnu. Welcome to Vishu Talk. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கூகுள் அக்கௌண்ட் பேக்கப். ஸோ பேக்கப்பில் வந்து என்னென்ன பார்த்தோம்னா வந்து கூகுள் டிரைவ், ஃபோட்டோஸ் அண்டு ஜிமெயில்ஸ், நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, ஸ்டோர் பண்ண பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையும் பேக்கப் எடுக்கலாம். ஸோ நான் வந்து நார்மல் ட்ரைவ் பேக்கப் சொல்ல நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஃபிசிக்கல் மீடியாவில், எக்ஸாம்பிள் பென்ட்ரைவ், ஹார்டிஸ்க், நம்ம சிஸ்டமில் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரொம்ப நாளாக வீடியோ போடல. லாஸ்ட்டு ஒரு 6 to 7 months வீடியோஸே போடல. நானும் ட்ரை பண்ணேன், போடலான்னு, பட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். அண்ட் ஸோ இதுக்கப்புறம் அப்படி ஆகாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணாமல் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். I live inside my own world of make-believe. ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. அந்த மெயிலில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யுவர் அக்கௌண்ட் இஸ் டிசேபிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோம் ஷாக், என்னடா என் அக்கௌண்ட் டிசேபிள் பண்ணுறாங்களே அப்படின்னு. கீழே இன்னொரு லைன் படித்து பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்காங்க, யுவர் அக்கௌண்ட் மேபி டிலீட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அக்கௌண்ட்டே டிலீட் பண்ணிடுவாங்களா, எனக்கு பார்த்தோம் ஷாக்கு. ஏன்னா என்னோட ஃபோட்டோஸ் அண்ட் அதர் டேட்டாஸ் எல்லாமே ட்ரைவில் தான், கூகுள் அக்கௌண்ட் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா டிலீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து சைன்இன் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிகவர் ஆகிடும், இந்த லிங்க்கில் சைன்இன் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நானும் சைன்இன் பண்ணி அக்கௌண்ட் ரிகவர் பண்ணிட்டேன். அண்ட் தென் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னடா ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தா வந்து அவங்களும் சொல்கிறாங்க, நம்ம வந்து சில ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணியிருந்தா அக்கௌண்ட் வந்து டிசேபிள் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட்டு நான் அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் வயலேட் பண்ணல. அண்ட் தென் அவங்களும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்காங்க அதர் யூடியூபர்ஸும். ஸோ நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், அவங்க வந்து ஏன் என்ன வயலேட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அண்ட் தென் சரி அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணியாச்சு, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுக்கலான்னு இருந்தேன். ஸோ அதோட சேர்த்து இது ஒரு வீடியோவாக கண்டென்ட்டாக உருவாக்கிடலாம், உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸாக இருக்கும். ஏன்னா வந்து திடீர்னு இந்த மெயில் வந்து பார்க்காம விட்டுருந்தா என் அக்கௌண்ட்டே டிலீட் பண்ணியிருப்பாங்க. இதில் நியர்பை 15 GB ஃப்ரீ ஸ்டோரேஜாக நியர்பை 13 GB வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் 3 year ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் டிலீட் பண்ணியிருந்தாங்கன்னா என்கிட்ட எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா வந்து முக்கால்வாசி நம்ம வந்து ஒரு ஹார்ட் காப்பி இல்லாமல் சாஃப்ட் காப்பியாக நம்ம ட்ரைவில் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் பேங்க் பாஸ்புக்கு இல்லைன்னா ஃபோட்டோஸ் ஆதார்லாம் நம்ம கையில் இல்லாட்டி கூட நம்ம அதில் பேக்கப்க்கு எடுத்து வச்சுருப்போம் ட்ரைவில். ஸோ ட்ரைவே அழிச்சுட்டாங்கன்னா பேக்கப் அழிச்சுட்டாங்கன்னா நம்மகிட்ட எதுவும் இருக்காது, டேட்டாவே இருக்காது. ஸோ இதுக்காகவே நம்ம வந்து ஸ்டார்டிங்காக ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துருவோம். ஸோ வாங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். வந்து நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதில் போகணும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து மேனேஜர் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து நம்ம அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுற இதெல்லாம் ஓப்பன் ஆகிடும் நம்ம. ஸோ அதில் வந்து டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், டேட்டா அண்ட் ப்ரைவசி, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் டவுன்லோட் யுவர் டேட்டான்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் டேட்டா ஆர் டிலீட் யுவர் டேட்டா. இதில் வந்து நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம், இல்லை இருக்கிற டேட்டாவை டிலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டவுன்லோட் தான் பண்ண போகிறோம். டவுன்லோடு கிளிக் பண்ணிட்டு ஸோ இது ஒரு ஃபீச்சர் கூகுள் டேக் அவுட். இந்த ஃபீச்சர்லாம் நம்ம அவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து எத்தனாலும் கூகுள் ட்ரைவ் இதில் தான் பேக்கப் எடுத்துருந்தோம். ஸோ இது வச்சுட்டு நம்ம இனிமேல் நம்ம ஃபிசிக்கல் டிவைஸ்லேயும் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஏ நியூ எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய இது தந்திருக்காங்க, நம்ம என்னென்ன பேக்கப் எடுக்கணும்னு. எக்ஸாம்பிள் ஆக்சஸ் எங்கே நம்ம லாகின் பண்ணி எதுக்கு ஆக்சஸ்லாம் கொடுத்துருக்கோமோ. அண்டு தென் நெக்ஸ்ட் வந்து க்ரோம், கான்டாக்ட்ஸ் அண்டு ட்ரைவ் அண்டு ஜிமெயில், கூகுள் ஃபோட்டோஸ், இதெல்லாமே ஷோ பண்ணுது. நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணி இந்த மெயில் மட்டும்தான் எனக்கு இப்போ பேக்கப் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு காமிக்கிறேன். நான் வந்து டீசெலக்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வேணுன்னா செலக்ட் ஆனு கொடுத்துக்கலாம்.
ஸோ இல்லைங்க பார்க்குறேன். ஜிமெயில் எங்கே இங்கே இருக்குது. ஸோ எனக்கு இப்போ வந்து மெயில் மட்டும் தான் இப்போ பேக்கப் பண்ணணும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க மெசேஜஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இன் கூகுள் அக்கௌண்ட் இன் எம்பாக்ஸ் ஃபார்மேட். ஸோ இது வந்து எம்பாக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இது பேக்கப் பண்ணும். ஸோ பரவாயில்ல, கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கொடுத்தோன்னே இங்கே வந்து கேட்கும் எக்ஸ்போர்ட் ஒன்ஸ் இல்லை எக்ஸ்போர்ட் எவ்ரி 2 months ஃபார் 1 year. அப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு டைம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் எவ்ரி 2 monthsக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி தரோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டைப்பு, ஜிப்பு, இந்த ஆர்ச்சிவ். இது நான் இதுலேயே வச்சுக்கிறேன். முக்கால்வாசி இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. டேரெக்டாக கிளிக் எக்ஸ்போர்ட்னு கொடுங்க. கிளிக் எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோன்னா வந்து மேலே காமிக்கும் எக்ஸ்போர்ட் இன் ப்ராக்ரஸ். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். திஸ் ப்ராசஸ் கேன் டேக் லாங், பாசிபிளி ஹவர்ஸ் ஆர் டேட்டா. ஸோ இந்த பேக்கப் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம டேட்டா பொறுத்து இருக்குது. டேட்டா சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து ஹவர்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை டேஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ யூ வில் ரிசீவ் அன் இமெயில் வென் யூ எக்ஸ்போர்ட் இஸ் டன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்ம டேட்டா வந்து பேக்கப் பண்ணி அது வந்து நம்ம லிங்க்கில் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த லிங்க்கில் நம்ம போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஜிமெயில் ஏதாச்சும் வந்துட்டு தான் பார்ப்போம். நான் ஏன் மெயில் கொடுத்தேன்னா அதில் வந்து அவ்வளோ மெயிலெலாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அது வந்து ஃபாஸ்ட்டாக ஆகிடும். until 24 January. சாரிங்க, ஒரு கால். ஹலோ. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு மெயில் வந்துச்சு, கூகுள் டேட்டா இஸ் ரெடி டு டவுன்லோட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு காமிக்கும் we have finished creating a copy of Google data that you requested in நம்ம டேட்டு காமிக்கும் 18 January. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து காமிக்குது மேனேஜ் யுவர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் டவுன்லோட் யுவர் ஃபைல்ஸ். நம்ம டவுன்லோட் யுவர் ஃபைல்ஸே கிளிக் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோடும் ஆகிடும். அண்ட் தென் இந்த பேஜ் கொண்டு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிரியேஷன் கிரியேட் பண்ணோம், கிரியேட்டட் ஆன் 18 January இன்னிக்கா. ஸோ ஓகே. அண்ட் தென் இது அவைலபிள் until 25 January. ஒரு 1 week டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 1 weekக்குள்ளே நம்ம வந்து டேட்டாவை பேக்கப் பண்ணிடணும். அதர்வைஸ் இந்த லிங்க்கும் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே நம்ம டவுன்லோட்ஸில் போய் பார்ப்போம். டவுன்லோட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எங்கள் கூகுள் டேக் அவுட். ஸோ இந்த ஃபோல்டரு இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. டேக் அவுட் இதுதான் நம்ம மெயிலு. இதில் வந்து பார்த்துருக்கு ஆல் மெயில்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேம் அண்டு ட்ராஷ். நம்ம டிலீட் பண்ண மெயில்ஸ் அண்ட் ஸ்பேம் மெயில்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்பாக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் பாருங்கள் .mbox. இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அதுதான் எம்பாக்ஸ். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நான் ஒரு சாஃப்ட்வேர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நான் வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த சாஃப்ட்வேர் வச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எம்பாக்ஸ். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர். கேட்குது அக்கௌண்ட்டு அட்மின் ஆக்சஸ். ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபைல் இதில் போய் ஆட் ஃபைலும் கொடுங்க. ஸோ எம்பாக்ஸ் ஃபைல்ஸ் இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நம்ம இப்போ வந்து டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது கிளிக் பண்ணுவோம். ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ப்ராசஸ்ன்னு கொடுங்க. ப்ராசஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைல்ஸ் இதில் வந்து ஆட் ஆகிடும். ஜஸ்ட் மினிட் கிளிக் பண்ணிக்க வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த மெயில்ஸ் ஐ ஹேவ். இப்போ வந்து கிளிக் பண்ணால் அந்த மெயிலும் ஓப்பன் ஆகும். நம்ம இதில் வியூ பண்ணி காமிக்கிறேன், வெர்டிகல் வியூ. ஸோ இதுதான் அந்த மெயிலாம் ஓப்பன் ஆகுது. அதே மெயில் ஃபார்மேட்டில் எப்படி கூகுளில் இருக்கோ அதேமாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், குட் பை. அடுத்த வீடியோ சந்திப்போம் சீக்கிரமாக.
முடிஞ்சவனுங்க பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். I live inside my own world of make-believe.